அனைவருக்கும் வணக்கம். சாப்டர் 6ல் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான 3 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ரிவார்ட்ஸ் அண்டு பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பரிசும் தண்டனையும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம குழந்தைங்க ஸ்கூல் லைஃப்பில் ஒரு கற்றல் நிகழும்போது அங்கே பரிசும் தண்டனையும் ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை கொஸ்டின் கேட்குறோம், அவன் ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம வந்து ஒரு பரிசு ரிவார்டு ஏதோ ஒன்று தர்றோம். அதே மாதிரி அவன் ஏதாவது ஒரு நெறிப்பிரல் நடத்தை, சரியான நடத்தை பிஹேவியர் இல்லை அப்படின்னும்போது அவனுக்கு வந்து நம்ம தண்டனை பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டும் ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லாக தியரி தான். நீங்கள் வந்து இதை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு கேள்விகள் வர எக்ஸாமில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே நம்ம சொல்கிறோம். இன்சென்டிவ்ஸ்னால் என்னென்னா, எதுக்கு இன்சென்டிவ் தருவோம்? நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்சென்டிவ் தருவோம். இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரிவார்ட்ஸில் தான் வரும். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, நீ வந்து நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா உனக்கு இந்த பரிசு நான் தரேன் அப்படிங்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இன்சென்டிவ்ஸில் வந்துடும். இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு புறத்தூண்டுதல், நமக்கு வெளியே இருந்து நம்மளை தூண்டக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஊக்குவிக்கும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இன்சென்டிவ்னாவே அது ஊக்குவிக்கிற பொருள் தான். நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்சென்டிவ் வாங்கிட்டோம், அடுத்த தடவை இதே மாதிரி இன்னொரு பரிசு வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாணவரையோ இல்லை யாரோ ஒருத்தரையோ ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஊக்குவிக்கிற பொருளாக வந்து இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மொத்தத்தில் பரிசுகள் தண்டனை ரெண்டுமே, ரிவார்டாக இருக்கட்டும் பனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே புற ஊக்கிகள் தான். ஏன்னா நமக்கு வெளியிலிருந்து தான் பரிசும் கிடைக்கிது, பனிஷ்மெண்ட்டும் நமக்கு வெளியிலிருந்து தான். நம்ம இன்னராக நம்ம எதுவும் பனிஷ்மெண்ட்ஸோ இல்லை நமக்கு நாமே பரிசுகள் கொடுத்துக்கிறதுலாம் அந்தளவுக்கு இதில் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் எதெல்லாம் பாசிட்டிவு, ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறதுல பரிசு நமக்கு கிடைக்கிது, பாராட்டு கிடைக்கிது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிட்டிவான ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லிடுறோம். நெகட்டிவ் அப்படின்னா என்ன, நம்ம வந்து பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாமே நெகட்டிவில் வந்துடும். ஸோ இது ரெண்டும் இதில் முக்கியமான விஷயம். எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம். இப்போ பரிசும் பாராட்டும் பாசிட்டிவாக இருக்குது அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் நிறைய அவங்களுடைய திறன் வளரும், அவங்களுடைய வந்து க்ரியேட்டிவ் நேச்சர் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறோம். இதே நெகட்டிவாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் அதிகமாக நம்ம கொடுக்கறதுனால என்னாகும், அவர்களுடைய தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாகும். நம்ம எல்லாருக்கு முன்னாடியும் தண்டனை வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் அவங்களுக்குள்ளே வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பரிசாகட்டும் இல்லை தண்டனையாகட்டும் அடிக்கடி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. அதிகப்படியான பரிசு அதுவுமே ரொம்ப தப்பு. எப்பயாவது ஒரு தடவை அப்படிங்கும்போது தான் அதுக்கு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு வகுப்பில் ஒரு குழந்தைக்கு நாம் பரிசு கொடுக்கும்போது மற்ற குழந்தைகளெல்லாம் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே பரிசுக்காக மட்டுமே அந்த குழந்தை உழைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதை பண்ணால் பரிசு கிடைக்கின்ற நோக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த விஷயத்தினாலையும் அது அந்த நோக்கத்தை நோக்கி இருக்காது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி பனிஷ்மெண்ட்டுமே எடுத்ததெல்லாம் பனிஷ்மெண்ட், எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறத விட குழந்தை தன்னோட தப்பை உணர்கிற அளவுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு, தண்டனை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். அதான் ரீசன் ஃபார் பனிஷ்மெண்ட்டு. இப்போ நம்ம என்ன காரணத்துக்காக உனக்கு இந்த தண்டனை கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை உணர வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துடணும் அப்படிங்கிறோம். ஸோ இதுதான் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் நடக்கிற விஷயம். அடுத்து ரெண்டாவதாக நாம் பார்க்குற டாபிக் வந்து லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எதிர்பார்ப்பு நிலை இல்லைன்னா அதை வந்து அவாவு நிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவாவு நிலை அப்படின்னா என்னென்னா, ஒரு பயங்கர எனக்கு ஆசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயத்து மேலே எனக்கு பயங்கர ஆசை, ஸோ அதை நோக்கி நான் செயல்பட ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். இப்போ வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்மளை இப்போ வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா டிஎன்பிசி வேலையை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவங்க, டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் என்னென்னா டிஆர்பியை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஆட்கள், அதுக்காக உழைக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, an individual desired level of performance or achievement in a particular task or area of life. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பணியை நோக்கி நாம் வந்து அந்த அச்சீவ்மெண்ட், அந்த அடைவை நோக்கி நாம் செயல்படுறோம். அது மேலே உள்ள ஒரு பெரிய விருப்பம் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம டிஆர்பிக்கோ டிஎன்பிசிக்கோ ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு நம்மளால் படிக்க முடியாது. அந்த விருப்பம் நம்மளை அதை நோக்கி தூண்டுது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதுதான் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து இப்போ நமக்கு நிறைய அவாவு நிலையெல்லாம் இருக்குது. ஒரு எளிய இலக்குகள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, கீழ்மட்ட அவாவு நிலை தான் இருக்கும். அதாவது லோ ஆஸ்பிரேஷன் சொல்கிறோம். லோ ஆஸ்பிரேஷன்னா ஒரு சின்ன கோல், அது கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற லெவலில் கொஞ்சம் குறைந்த அளவிலான அவாவு நிலை, ஆசை இருக்கும். ஆசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசை இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
இதே ஒரு கடினமான இலக்கு, ஒரு மிகப்பெரிய இலக்கு, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம டிஆர்பியே கூட வச்சுக்கலாம். சாதாரணமாக சொல்கிறத விட டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கூட ஒரு கடினமான இலக்கு அப்படின்னும்போது, இதுக்கெல்லாம் வந்து வந்து ஆஸ்பிரேஷன் தேவைப்படும். மேல்மட்ட அல்லது உயர்ந்த நிலை அவாவு நிலை வந்து நமக்கு ஆசை வந்து தேவைப்படும். ஸோ இதைத்தான் வந்து அவாவு நிலை அப்படிங்கிறதுல சொல்கிறோம். அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத பாருங்கள். இந்த அவாவு நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்களையே சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எந்த எடுத்துக்காட்டு வந்தாலும் உங்களை நீங்கள் வந்து எடுத்துக்காட்டாக வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே உளவியல் ரீதியாக மனித உருவங்கள் தான். நமக்குள்ள ஒரு உளவியல் ரீதியிலான எல்லாமே இருக்குது. நம்முடைய ஆசைகள் என்ன, நாம் எதை நோக்கி இப்போ பயணப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அவருடைய ஆஸ்பிரேஷன், அவருடைய அந்த அவாவு நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வெற்றியை பெறுவதற்காக அவருடைய எல்லா விஷயத்துலையும் கவனம் செலுத்துவார். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு வந்து டிஆர்பி எக்ஸாமில் நான் சக்ஸஸ் பண்ணி ஆகணும் ஓவராலாக மொத்தமாக. அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன், என்னுடைய ஹேபிட்டை மாற்றிக்கிறேன். நான் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறேன், நிறைய எஃபோர்ட் போடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கான அவாவு நிலைகளில் வந்துடும். இதில் கடைசியாக எல்ஓஏ தியரின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற தியரியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் கே மெர்டான் அப்படிங்கிறவர் 1957. இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு 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 மனிதனுடைய அவாவு நிலை எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இவரோட தியரியில் சொல்லியிருக்கிறார். அவ்வளோதான் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடைவு ஊக்கி அல்லது இலக்கு ஊக்கி அப்படின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்று தான். எப்படி ஒருத்தருடைய நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி பயாலஜிக்கல் நீடும் இல்லை சோசியோ சைக்கலாஜிக்கல், அதாவது ஒருத்தருடைய உயிரியல் தேவையோ இல்லை சமூக உளவியல் தேவை எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ளே இயல்பாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அடைவு ஊக்கிங்கிறதும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்குள்ளே இயல்பாக இருக்கிறது தான். அதாவது இப்போ நம்ம இதை நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து பெஸ்ட்டாக அந்த ஆஃபீஸில் ஒரு பெஸ்ட்டான இடத்துல நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். அதை தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒருவன் தான் மேற்கொள்ளும் எல்லா செயல்களிலும் சிறப்புமிக்க உயர் சாதனையை அடைய முற்படுதல் அப்படிங்கிறோம். அது ஒரு கண்டிப்பாக எல்லோரும் இருக்கிற விதத்தில் நான் கொஞ்சம் பெரிய ஆளாக தெரியணும் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்றக்காக நான் அப்படி இருக்க மாட்டேன். என்னுடைய இலக்கு நான் வந்து இந்த உயர்ந்த லட்சியத்தை போய் அடையணும் அப்படிங்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த அட்கின்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷனுங்கிறது ஒரு சமுதாயத்தோட பாதிப்புனால் உருவாகி போட்டி மனப்பான்மையால் இது வந்து அடைவு ஊக்கிங்கிறது எழுகிறது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், ஒரு கலெக்டர் வந்து நாம் ஒரு ஆஃபீஸில் நின்றுட்டுருக்கோம். கலெக்டர் வராரு. அவர் வரும்போது அவருக்கு கொடுக்குற மரியாதை, அந்த ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே என்ன தோணும் அப்படின்னா, அவர் மாதிரி நாமளும் நிச்சயமாக ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அடைவு ஊக்கம் வந்து நமக்குள்ளே இருக்கும். ஒரு இலக்கு நமக்குள்ளே ஏற்படும். அதுதான் சமுதாய பாதிப்புனால் நமக்குள்ளே உருவாகிறது. சரிங்களா? இந்த அடைவு ஊக்கி உருவாகிறதுக்கு, அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் உருவாகிறதுக்கு எது அடிப்படை அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் கான்செப்டும். சரிங்களா? அதாவது சுயமதிப்பும் சுய கருத்தும் தான் இதுக்கு வந்து ரொம்ப முக்கிய அடைவு. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும், என்னுடைய சுயமதிப்பு இருக்குது, என்னோடய கருத்துக்கு அந்த இடத்துல வந்து மரியாதை இருக்கணும், நான் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் தான் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாக நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய இயல்பு. அதைத்தான் இங்கே நம்ம அதுக்கான ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.